ஆந்திர மாநிலம் குடிப்பாலா பகுதியில் எஸ்பிஐ ஏடிஎம்ஐ உடைத்து 25 லட்சம் ரூபாயை முகமூடி அணிந்து வந்த மர்ம கும்பல் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, இந்த கொள்ளை சம்பவமானது எப்பொழுது நிகழ்ந்தது? குற்றவாளிகள் யார் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? விசாரணை எந்த அளவில் இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முரளி. முரளி, சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? காவல்துறையினரின் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். கௌதமி, ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் இந்த குடிபாலா மண்டலம் இந்த வேலூர் சித்தூர் சாலையில இந்த எஸ்பிஐக்கு சொந்தமாக, அதாவது பிடிஓ அலுவலகம், அதாவது குடிபாலா பிடிஓ அலுவலகம் நகரில் உள்ள எஸ்பிஐக்கு சொந்தமான ஏடிஎம் இயங்கி வருகிறது. இந்த ஏடிஎம் இயந்திரம் இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளதை அறிந்த அந்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து அந்த குடிபாலா போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சித்தூர் மாவட்ட டிஎஸ்பி ராஜ்கோபால் ரெட்டி, ஆய்வாளர் ரவிசங்கர் ரெட்டி ஆகியோர் தலைமையிலான போலீசார் ஏடிஎம் மையத்தை முழுமையாக ஆய்வு செய்து அது எவ்வாறு உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்தனர். அதாவது ஏடிஎம் மையத்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இந்த 3 பேர் கொண்ட கும்பல் முகமூடி அணிந்து அதாவது கேஸ் கட்டர் என்ற அந்த வெல்டிங் செய்யும் கருவியை கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து அதிலிருந்து ரொக்க பணத்தை திருடி அதாவது கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். உடைக்கப்பட்ட இயந்திரத்தில் கிட்டத்தட்ட 25,98,000 ரூபாய் இருந்துள்ளது. அதனை அந்த முகமூடி கும்பல் கொள்ளையடித்து சென்றுள்ளது. இந்த ஏடிஎம் மையத்தில் உள்ள அந்த சிசிடிவி காட்சிகளை இந்த குடிபாலா போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகளை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த குடிபாலா பகுதியில அந்த எல்லையில் தமிழக எல்லையில் உள்ளதால், குடிபாலா பகுதி தமிழக எல்லையில் உள்ளதால் அந்த அவர்கள் கொள்ளையடித்து சென்றவர்கள் அந்த கொள்ளையர்கள் வேலூர் தமிழக எல்லையில் இந்த வேலூர் மாவட்டத்திலும் பதுங்கி இருக்கலாம் என்று அறிந்து வேலூரிலும் அவர்கள் விசாரணை தேடி வருகிறார்கள். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.